கமலஹாசன் சொல்கிறாரு, நான் ஹிந்தி தெரியாமல் இப்போ ஹிந்தி படத்தில் நடித்தேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் எந்த ரொம்ப விளையாட்டாக இருக்குது. ஒரு 10 பேர் மணிப்பூர்காரங்க வந்து இருக்கிறாங்க. நாங்கள் மணிப்பூர் கற்றுக்கிறோன்னு கேட்டாங்கன்னா அங்கே டீச்சர்ஸ் வச்சுருக்காங்களா? தமிழிசை, அண்ணாமலை உட்பட எல்லாரும் சொல்றாங்க, உங்க குழந்தைகளை கொண்டு போய் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைப்பீங்க, ஆனா வந்து ஒரு தமிழ் வழி கல்வியில படிக்கிறவன் அவன் ஏன் கத்துக்கூடாது? பல இல்லை, இது வந்து இந்த கம்பேரிட்டிவே தவிர மூன்றாவது மொழி நீ கற்பதற்கு விருப்பம் இருக்குதானே ஒரு சென்டென்ஸ் எடுங்க. அப்போ வேணாம், எங்களுக்கு நாங்களே செலவு பண்ணிக்கிறோம். ஏற்கனவே கடலை தத்தளிச்சுட்டு இருக்கிறீங்க. 9 லட்சம் கோடி வந்து தாண்டி போயிட்டு இருக்குது. ஓலைச்சுவடிகள் இருந்த மொழிகளில் முதலில் அச்சு வடிவம் ஏறிய மொழி தமிழ். 3வது, 5வது, 8வதுக்குலாம் வந்து பொது தேர்வுன்னு சொல்றாங்க. அங்கேயே மாணவர்களை ஃபில்டர் பண்ணி அதுதான். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேசிய கல்விக் கொள்கை 2020 மத்திய அரசு கொண்டு வர திட்டமிட்டப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள், மக்கள் உட்பட பல்வேறு போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து கேட்டுள்ளார். இதற்கு முக்கியமான காரணம் மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு தானா? இதை பற்றி விவரிக்க நம்முடன் இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராகவன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராமகிருஷ்ணன். முதல் கேள்வியை நான் கேட்க வேண்டியது, தமிழ்நாட்டில் ஒரு 100 வருடம் மொழி திணிப்புக்கு எதிராக நம்ம மக்கள் போராடி இருக்காங்க. பல பேர் பல தியாகங்கள் பண்ணியிருக்காங்க சார். இது வந்து வழி வழியாக வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்டத்தில் 1937, 47, 65 என பல்வேறு கட்டங்களில் ஒரு போராட்டம் வழி வழியாக நடந்துகிட்டே வருது. இப்போ வந்து திமுக அரசு இதை முழுமையாக எதிர்க்கிறதுக்கான அரசியல் ஈடுபாடுக்கான காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணம், இதுக்கு பின்னால் என்ன இருக்குது? இல்லை, முதல்ல இது தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்கணும். முதல்ல வந்து அந்த காலகட்டத்தில் மொழி திணிப்பு அப்படின்றத உணர்ந்தாங்க. சுதந்திரத்துக்கு முன்னால், நீங்கள் சொல்கிறது 100 வருடங்களுக்கு முன்னால் அப்படின்னா 1920 அந்த காலகட்டங்கள்லேயே வந்து ஒரு பொதுப்படையான மக்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொதுப்படையான மொழி தேவை இருந்தது. இன்றைக்கும் வந்து அட்டவணை 8 கான்ஸ்டியூஷனில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது. இதுக்கு முன்னால் 61 சென்சஸ்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்ட மொழிகள் நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதில் பெரும்பாலும் எழுத்து வடிவங்கள் அல்லது இலக்கிய வடிவங்கள் மாறாமல் பல மொழிகள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இப்போது அந்த காலகட்டம், அதாவது 1920 இந்த காலகட்டத்தில் வந்து பிரிட்டிஷ் பீப்புளே அவங்க நினைச்சாங்க, ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது எல்லாருக்கும் எப்படி போய் சேரணும் அப்படின்றத நம்ம ஒரு அரசு நிர்ணயிக்குது. முழுமையாக அவங்க கண்ட்ரோலுக்கு வரும் பொழுது அவங்க போய் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை போய் பண்ணணும் அப்படின்னு. இப்போது ஒரு ஆட்சி ஆள்பவர்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் சென்று சேர வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த மொழி வந்து ஒரு டூலாக இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு சுதந்திர எழுச்சி ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா ஆங்கிலம் வந்து அன்றைக்கி இருக்கிற படித்த இளைஞர்கள் எல்லாம் பயிலும் பொழுது நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்றத அவங்க உணர்ந்து பல்வேறு மாநில எல்லைகளை தாண்டி, மாகாண எல்லைகளை தாண்டி எழுத்துக்களோட தொடர்பு கொண்டு, காந்தி ஒரு நல்ல எழுத்தாளர் தான். அவர் வந்து அதன் வழியாக தான் அவர்கிட்ட வந்து பட்டேல் உட்பட, நேரு உட்பட அவர் எழுதியிருக்கிற சுதந்திர இந்தியாவை பற்றி அவர் எழுதுகிற அந்த எழுத்தின் வழியாக தான் அவங்க கனெக்ட் ஆகிறாங்க. அப்போது சுதந்திரத்துக்கான மிக முக்கிய காரணங்களில் ஒன்று, அன்றைக்கு ஆங்கிலம் ஒரு பரவலாக அது வந்து பேசப்பட்டதனால் அவங்க ஒன்றிணைகிறாங்க. அன்றைக்கி இருந்த ஒரு 30 கோடி 32 கோடி பேர் மக்களில் 3-4% தான் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபட்டாங்க. அவங்களோட எழுச்சி இருந்தது கம்மி. அதுன்றதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இருந்தாலும், இப்போது இந்தியா வந்து மெல்ல மெல்ல இங்கே இருக்கிற ஆளும் பிரதிநிதிகள், அரசியல் பங்கேற்புகள் எல்லாம் நிகழ்ந்த பொழுது, அப்போது வந்து ஒரு முறை இங்கே சென்னை மாகாணத்தினுடைய பிரீமியர்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து ஒரு பிரதம மந்திரி அல்லது முதலமைச்சரை தான் அப்போ அப்படி சொல்லக்கூடியவங்க. அவங்க வந்து இந்துஸ்தானி என்ற ஒரு மொழியை வந்து அவரை அறிமுகப்படுத்துகிறார். அது வந்து ஒரு சமஸ்கிருதமும் உருதும் கலந்த ஒரு மொழி. அப்போ அவங்க வந்து அந்த மொழி வந்து எல்லாருக்குமே இதே தான் அஃபீஷியலாக எதை கொண்டு வருது, ஏன்னா இது அந்நிய மொழி. அன்னைக்கு வந்து அப்படி நினச்சாங்க. இந்தியாவுக்குள்ளே தான் ஒருத்தன் அதிகப்படியாக அவன் சென்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேலை வாய்ப்புன்னா அவன் வந்து படிச்சிருக்கணும், அவங்க வந்து ஒரு மொழி இருக்கட்டும். மகாத்மா காந்தி கூட இந்தி பிரச்சார சபா உட்பட ஹிந்தி ஒரு மொழி இந்தியா முழுவதும் பேசுவதற்கு அவங்களுடைய கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மொழி தேவை அப்படின்னு உணர்ந்தாலும் கூட, தாய்மொழி கல்வியாக அது வந்து அதுதான் அவசியம் அப்படின்னு கொடுத்து பல இடங்களில் காந்தி பேசியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அதேமாதிரி மொழியியலாளர்கள், அறிவியலாளர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. தாய்மொழி கல்வி
ரொம்ப அவசியம். அதில் தான் அவங்க புரிதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்க செயல்திறன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சமீபத்திய நாம் கண்ட விஞ்ஞானி அப்துல் கலாம் உட்பட எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. அப்போ சிந்திக்கும் திறன் வரலும். அதில் வந்து இப்போ ஜப்பான்லேருந்து சவுத் கொரியாவிலேருந்து அதை தான் சொல்கிறாங்க. இப்போ அப்படி வரும்பொழுது நீங்கள் இங்கே வந்து அந்த எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஏன் எதிர்ப்பு கிளம்பிச்சுன்னா இப்போ இன்றைக்கி கூட முதலமைச்சர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதாவது அந்த மாதிரி மொழிகள் எல்லாத்தையும் வந்து இந்தி திணிப்பதின் வழியாக, அந்த திணிப்பின் வழியாக அவங்களுடைய தாய்மொழி அழிஞ்சு போயிடுச்சுனாங்க. அது வந்து கொங்குனி உட்பட பலதெல்லாம் வந்து மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது. பல மொழிகள் இப்போ சாந்திலி, மைத்திலி இதெல்லாம் அப்படி இப்போவும் பேச்சு உள்ளூரில் பேசப்படுற மொழி ஆமாம் குறைந்து கொண்டே வருகிறது. இப்போது இது பிரச்சனையாக இருந்ததுனால அப்போ வந்து தொடர்ந்து போராட்டங்கள் வெடித்தன. அதற்கு பிறகு அன்றைக்கி வந்து திமுகன்ற கட்சி உதயமாகலை. அன்றைக்கி சுயமரியாதை இயக்கம், பெரியார் போராடினார், அண்ணா போராடினார், கரந்தை தமிழ் சங்கத்திலிருந்து முஸ்லீம் லீக் உட்பட தனித்தமிழ் இயக்கத்தினுடைய மறைமலை அடிகளார், மூவலூர் ராமாமிர்தம், இது மாதிரி பல பேர் வந்து தமிழை இங்கே வந்து ஒரு தனித்தமிழ் இயக்கமாக கண்டவர்கள், தமிழ் மொழி ஆளுமை செய்தவர்கள் எல்லாருமே அதை எதிர்த்தாங்க. அப்போ தான் வந்து அந்த காலகட்டத்தில் தான் தாளமுத்து ஒருத்தர், நடராஜன் ஒருத்தர், 2 பேர் பேர் இணைஞ்சு தான் இன்றைக்கி சிஎம்டிஏ பில்டிங் இருக்குது. அதற்கு பிறகு வந்து ஒரு பெரும் போராட்டங்கள் மீண்டும் வெடிக்குது. அப்போ தான் இந்த கீழ்ப்பழுவூர் சின்னசாமி அவர் வந்து தீக்குளித்து அவர் வந்து அந்த மொழி உணர்வோடு இருக்கார். இது வேற எந்த எங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பயும் திணிப்பு தான் இருந்துச்சு. அதனால அந்த காலகட்டத்தை வந்து அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. நிறைய பேர் இறந்தாங்க. நமக்கு அதாவது ஒரு அலுவலர் ஒரே நேரத்தில் 18 பேர் இருந்தாங்க. ரயில் மறியல் போராட்டம் அப்படி நிறைய இருந்தது. வரலாறு இன்றைக்கு புத்தகங்களும் காட்சி ஊடகங்களும் அதை பற்றி விவரித்து நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கீழ்ப்பழுவூர் சின்னசாமியினுடைய மரணமடைந்தனால தான் மொழிப்போர் தியாகிகள் வந்து அதை அனுசரிக்கிறாங்க. அதுக்கும் தாளமுத்து நடராஜனுக்கும் கீழ்ப்பழுவூர் சின்னசாமிக்கும் பெரிய நீண்ட இடைவெளி இது 65. அந்த கால அப்படி இருந்தும் இந்த 67 நடந்த அந்த பெரிய போராட்டம் வந்து அன்னைக்கு ஆட்சி ஆண்டு கொண்டது பக்தோற்சவம் உட்பட அவங்க வந்து ஒரு பெருசாக மக்களினுடைய இது செவிச்சாக்கல. இப்போது இங்கே வந்து திமுக கட்சி வந்து இதனால தான் ஆட்சிக்கு வந்ததுன்னு இப்போ சமீபத்தில் ஒரு அண்ணாமலை கூட சொன்னார். அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் மொழிப்போர் அப்படின்ற அந்த விஷயம் வந்து அது மாணவர்கள் போராட்டம். அது பெரிய மாணவர்கள் கலந்திருந்த அன்றைக்கி இருந்த பல்கலைக்கழகம் உட்பட மாணவர்கள் வந்து யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் வந்து பெரிய போராட்டம் இருந்துச்சு. சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் நான் வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தேன், நான் ஒரு வேளை இங்கே இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை பாதையே மாறி இருக்கும், நானும் அந்த மொழிப்போரில் நான் இறங்கியிருப்பேன் அப்படின்ற பொருள்பட தான் அவர் சொல்லியிருந்தார். அதனால் அந்த காலகட்டம்ன்றது சரி, இந்த காலகட்டத்துக்கு சரியா இப்போ அரசியலாக திணிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ போராடும் போது ஒரு அலுவலகத்திலேருந்து எல்லாத்துலேயுமே ஹிந்தி கொண்டு வரதுனால தான் அண்ணா உட்பட இளைஞர்கள் எல்லாருமே போராடணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் 3வது மொழியாக ஒரு ஆப்ஷன்ஸாக ஹிந்தி சொல்லியிருக்காங்க, மற்ற லாங்குவேஜும் வர்றதா சொல்கிறாங்க. இது வந்து அரசியலாக்கப்படுறதை பார்க்குறீங்களா? இல்லை, நிச்சயமாக இதில் 2 பேருமே அரசியல் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து இப்போது தேசிய கல்விக் கொள்கையில் வந்து அவங்க முழுமையாக வடிவமைச்சிருக்கிற முறைகளை குறித்து தனியாக பேசணும். அதில் வந்து அப்ஜெக்ஷனுக்குரிய இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் வந்து அந்த எக்ஸாம்ஸ்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நிச்சயமாக அது வந்து ஒரு ஆட்சேபனைக்குரிய ஒரு விஷயந்தான். ஆனால் மொழிக் கொள்கைகளை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு அரசு முன்பு பிடித்த பிடிவாதத்தை பிடிக்க வேண்டியதில்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பார்வையாக நான் பார்க்குறேன். நானும் பள்ளியில் பணியாற்றியிருக்கேன், நிறைய கல்வியாளர்களோடு நான் உரையாடிட்டு இருக்கிறேன். அப்போ அரசு என்ன செய்யணும் அப்படின்றத அவங்க வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூடி எல்லாருமே அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்களோ ஆலோசனை. இப்போ அவங்க வந்து இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூடியது வந்து தொகுதி மறுவரை குறித்து தான் அதிகமாக பேசுனாங்க. முன்மொழி கொள்கை வந்து அவங்க வந்து ஹிந்தி கூடாது, கமலஹாசன் சொல்கிறாரு நான் ஹிந்தி தெரியாமல் இப்போ ஹிந்தி படத்தில் நடித்தேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப விளையாட்டாக இருக்குது. ஏதோ பேசணுன்றதுக்காக பேசுகிறாங்க. எதிர்ப்பு மாதிரி தான் இருக்குது. அதான் மொழி எதிர்ப்பு தான். இங்கே ஹிந்தி தெரியாது, நம்ம ஹிந்தி படத்தில் நடித்தேன், எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது அப்படின்றாரு. அவர் இப்போ எல்லா மொழிகளையும் பேசுகிறாரு, பண்ணுறாரு. அவர் தென்னிந்திய மொழிகள் முழுவதுமே அவர் பேசுகிறார். தேவைப்படும் பொழுது நிற்கிற ஐடி ஸ்டூடெண்ட்ஸு படித்து அவங்க வேலை வாய்ப்பு எங்கே வேணாலும் நடைபெறலாம். அது மகாராஷ்டிராவில் இருக்கலாம், டெல்லியில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், இந்தியா விட்டு வெளியிலையும் இருக்கலாம். அப்போ தேவைப்படும் போது ஒரு மொழியை கற்றுக்கலாம். இப்போ இங்கே விஷயத்துக்கு வருவோம். இப்போ 3வது மொழி ஆப்ஷன் சொல்கிறாங்க. 3வது மொழி வந்து ஆப்ஷனாக இருக்கிற பட்சத்தில் அந்த 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழியில் எது வேணாலும் இருக்கலாம். இங்கே ஒரு 10 பேர் மணிப்பூர்காரங்க வந்து இருக்கிறாங்க. நாங்கள் மணிப்பூர் கற்றுக்கிறேன்னு கேட்டாங்கன்னா அங்கே டீச்சர்ஸ் வச்சுருக்காங்களா? இருக்கிற டீச்சர்ஸு வந்து இங்கே நமக்கு வந்து முழுமையாக பாடம் நடத்துவதற்கு டீச்சர்ஸ் இல்லை. அப்போது அதுக்கான ஒரு முழுமையான ஏற்பாடை செய்யணும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தை யாருமே ஒரு தீர்வு முழுமையாக எதிர்க்கிறாங்க.
தேவைப்படும் போது அவங்க போய் படிச்சுக்குங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இப்போ நம்ம காணொலிகளை பார்க்குறோம், ஒரு லாரி டிரைவர் வீடியோ போடுறாரு, இங்கேருந்து நான் கிளீனர் போனால் 3 மாதத்தில் கற்றுக்க போகிறாங்க. இதை உட்காந்து எதுக்கு நம்ம படிக்கணும்? கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தான். தொடர்பு மொழியை நீங்கள் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். இன்றைக்கி இன்னும் சிலதெல்லாம் பார்த்தா 19-20 வயதுக்குள்ளே நீங்கள் பல மொழிகளை கற்றுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொன்னாலும் கூட நீங்கள் வந்து தேவைப்படுகிற நேரத்தில் தேவைப்படுகிற மொழியை கற்றுக்கலாம். இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் மும்மொழி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி தமிழிசை, அண்ணாமலை உட்பட எல்லாரும் சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைப்பீங்க, நீங்கள் வந்து மும்மொழி கொள்கை கற்றுக்குவீங்க. ஆனால் வந்து ஒரு தமிழ் வழி கல்வியில் படிக்கிறவன் அவன் ஏன் கற்றுக்கூடாது? உங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டமா? ஒரு ஏழை மாணவன் படித்து முன்னேறக்கூடாதா? அப்படிங்கிற மாதிரி பல கொஸ்டின். இது வந்து இந்த கம்பேரிட்டிவே தவிர நான் இன்னும் அதுக்கான ஒரு தீர்வை நாம் வந்து நமக்கு தெரிந்த ஆலோசனைகளே நம்ம சொல்கிறோம், முயற்சிக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இப்போ இந்த ஹிந்தி 3வது மொழியாக பயில வேண்டும் அப்படின்னு வேறொரு ஸ்கீமுக்கு வச்சுருக்கிற பணத்தை நீங்கள் இதை ஒத்துக்கிட்டால் தான் நாங்கள் வந்து கொடுப்போன்னு சொல்கிற அதாவது தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவிக்கிற முறை வந்து நாடு முழுவதுமே கண்டனத்துக்குரியதாக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் கம்பேரிசனே தப்பு. கல்வியும் சுகாதாரமும் தமிழ்நாடு அரசில் அது இலவசம்தான். பெரும்பாலும் மாநில அரசுகள் இது இலவசமாக தான் தராங்க. இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க போய் படிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க இப்போ அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க போய் படிக்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவம் இதே மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்குது. சில மருத்துவ முறைகள் இன்றைக்கும் அரசு மருத்துவமனையில் முடியாது. அப்போ கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க வெளிநாடு போய் கூட மருத்துவம் பார்த்துக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. அந்த கம்பேரிட்டிவே ராங். நாம் பேசுவது அரசு யாருக்காக இயங்குது? அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்காக இருக்குது. அரசு பள்ளிக்கு யார் வராங்க? இன்றைக்கி ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பட்டியலின மாணவர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. இன்னொன்று வசதியற்றவர்கள் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. இந்த 2 குழுக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கான இதை தான் பேசணும். அதுக்கு தானே நீங்கள் ஃபண்டிங் பண்ணுறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்காக ஃபண்டிங் பண்ணுறாங்க? ஏழை மாணவர்கள், கல்வி பயில முடியாதவர்கள், வசதியற்றவர்கள் அங்கே தான். கொஞ்சம் காசு இருக்கிறவங்க கூட இன்றைக்கி யாருமே வந்து அரசு பள்ளிக்கு போகிறது கிடையாது. நீங்கள் சாதாரணமான எளிய வாழ்வை நடத்தக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து அங்கே இருக்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் லோக்கல் இருக்கிற அந்த மாதிரி பள்ளி, நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியனுடைய குழந்தைக்கு எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி அவங்க வந்து அரசு பள்ளியில் படிக்கிறாங்க? நான் பயின்ற பொழுது, நான் அரசு பள்ளியில் பயிலும் போது என்னுடன் பயின்ற பல மாணவர்கள், மாணவிகள் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்கள் அதே பள்ளியில் வந்து பணியாற்றியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற பிரபலமான மருத்துவர்கள், தொழிலதிபர்கள், இவங்க எல்லாருமே எல்லா தளத்தில் இருக்கிறவங்க வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. இன்றைக்கி வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்துருச்சு. சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து லாஸ்ட் இயர் மட்டும் 883 ஸ்கூல்ஸ் வந்து பர்மிட் கொடுத்து ஏன் கொடுத்துருக்குறாங்க? நீங்கள் வந்து போய் நீட் எக்ஸாம்ஸை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க. அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த சிலபஸ் படிக்க முடியாதனால இன்றைக்கி எல்லாருமே வந்து சிபிஎஸ்சி நோக்கி வராங்க. கஷ்டப்படுறவங்க கூட நீங்கள் வந்து வசதியானவர்கள் மட்டும்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. வசதியானவங்களோட கொஞ்சோண்டு அவர்களுக்கு வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வருமானம் வந்தாலும் மிடில் கிளாஸ் கீழே இருக்கிறவங்க கூட அங்கே வர்றாங்க. ஆமாம், தனியார் பள்ளிக்கு போகிறாங்க. அங்கே வந்து நீங்கள் இங்கே அவங்களுக்கு மொழியை பற்றி பிரச்சனையே கிடையாது. அதை அவங்க வந்து பயிற்றுவிக்கிறாங்களா, அங்கே படித்தவங்க எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களா? நீங்கள் 3வது லாங்குவேஜ் வந்து எதை வேணாலும், ஃபாரின் லாங்குவேஜ் கூட முன்னே இருந்துச்சு, ஜெர்மன் இருந்துச்சு. அந்த கண்டக்ட் பண்ணி அது முடியங்காட்டியுமே இவங்க கொண்டு வந்து சமஸ்கிருதத்தை உள்ளே விட்டாங்க. இப்போ இதுதான் அவங்க சந்தேகப்படுறாங்க. நீங்கள் மறைமுகமாக எந்த மொழி வேணாலும் கற்றுக்குவீங்க, ஆனால் எந்த வாய்ப்பும் கிடையாது. நீங்கள் ஒரு உணவு இருக்குது, ஒரு உணவு மட்டும் 1000 பேர்த்துக்கு இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் இப்போ ஒரு ஹோட்டல் போகிறீங்க, இட்லி தோசை இட்லி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை சாய்ஸ் எடுக்க முடியும்? எல்லாமே இருக்குதுங்க எங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி இல்லை. நீங்கள் அப்படி போய் ஒரு பையன் வந்து சூஸ் பண்ணுறான். நான் வந்து தெலுங்கு படிக்கணும்னு நினைக்கிறான், கன்னடம் படிக்கணும்னு நினைக்கிறான். இங்கே டீச்சர்ஸ் எங்கே இருக்கிறாங்க? இப்போது நம்ம வந்து சொல்ல வருது அந்த ப்ரைவேட் கம்பேரிசனே ராங்கு. நான் வந்து இப்போ தனியார் பள்ளிகளோடு வந்து அவங்க அங்கே கற்றுக் கொடுக்குறாங்களா அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அங்கே போகிறது வந்து மொழி கற்றுக்கிறதுக்காக போகிறது கிடையாது. அவங்க கல்வி மீடியம்காக போகிறாங்க. அங்கே வந்து தமிழும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். மற்ற எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சயின்ஸ்லேருந்து மேக்ஸ்லேருந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி இப்போ பிடிஆர் பேசியிருக்கிறாரு, ஒரு வைரலில் வந்து பேசியிருக்கிறாரு. திரு பி சிதம்பரம் வந்து ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரு. நார்த் இந்தியாவில் வந்து ஒரு மொழி தான் இருக்குது, ஹிந்தி தான் நீங்கள் ஒழுங்காக படிக்க சொல்கிறீங்க, நீங்கள் வந்து எங்களை பண்ணி 2வது நீங்கள் இங்கிலீஷை ஒழுங்காக சொல்லித்தரல அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பெரிய வைரல் 6 லட்சம் பேர் நம்ம பார்த்துருக்குறாங்க அந்த வீடியோவில். கமெண்ட்ஸ் எல்லாம் ஆதரவாக வருது. அவங்க வட இந்தியா குறித்த டேட்டாவெல்லாம் பார்க்கணும்னா அது உண்மையாக தான் இருக்குது. அவனுக்கு முதல் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 4-5 வகமாக பிரிக்கலாம். எது கொடுத்தாலும் படிக்கிறவன் ஒரு வகை அவன் ரொம்ப குறைவாக தான் இருப்பான். இன்னொன்று வந்து அவன் ஒரு மொழி அவன் புரிந்து கொள்கிற திறன் சிலருக்கு ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் வரும். மேக்ஸ் வரவே வராது. ஒருத்தருக்கு வந்து எல்லாமே வரும். இங்கிலீஷ் வராது. காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் போய் பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒருத்தருக்கு வரவே வராது.
அவன் ஒரு பேப்பர் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் பிஇ முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருப்பான், மேக்ஸ் வச்சிருப்பான், அந்த அலைடு சப்ஜெக்டை வச்சிருப்பான். இதெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 மொழிகள் குறித்து ஒரு எண்ணும் எழுத்தும் குறித்து பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏவுக்கும் கியூவுக்கும் போர்டில் இருக்கிற வித்தியாசம் தெரியாத மாணவர்கள் ஒரு சென்சஸ் எடுக்கும்போது பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய புரிதல் திறன் போர்டில் பார்க்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. கற்றல், நீங்கள் அரசு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய கற்றல் திறன் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், அவங்களுக்கு இருக்கிற ஊட்டச்சத்திலிருந்து கனெக்ட் ஆகுது. நீங்கள் அதனால தான் நம்ம மதியம், ஆமாம், அதனால தான் அது அந்த உணவு திட்டம்லாம் அவங்க அது வந்து நம்ம வரவேற்கிறாங்க. அது வந்து யுனெஸ்கோ மாதிரி, யுனெஸ்கோ இங்கிலாந்தில் கூட கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி அது உலக நாடுகளுடைய பல விஷயங்கள் அதை வந்து வரவேற்கிறாங்க. இப்போது அந்த அடிப்படை தேவைகளிலேயே வந்து பூர்த்தி செய்ய முடியாத மாணவன் அங்கே வரான். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு தான் ஏகப்பட்ட ஆப் வச்சுருக்கிறீங்களே, நீங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் அவங்ககிட்ட கருத்து கேளுங்க. நாம கூட ஒரு சென்சஸ் நம்மளோட பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்தோம். எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. எல்லா மாணவர்களும் ஹிந்தி படிக்கலான்னு தான் சொல்கிறாங்க. படிக்கலன்னா இப்போ எதுவும் தடை இல்லை. தமிழ்நாட்டில் கேட்ட படிக்கலாம், ஒன்று கேட்டோம்னா வேற ஒரு பதில் சொல்கிறது. நீங்கள் அரசு பள்ளியை பற்றி மட்டும் இப்போ கவர்மெண்ட் பேசுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசுனா பேசிகிட்டு இருக்கும்பொழுது பிஜேபி தலைவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கம்பேரிஷன் கொண்டு வரீங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ன்றது அது அவனுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறோம், ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிறவன், அவன் உணவுலேருந்து கல்வி கற்றலுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்களாம் அங்கே வந்து பயிலுவதற்கு வரான். அரசு பள்ளி அப்படி கிடையாது. சரி, என்ன பண்ணணும்? பெற்றோர்கள்ட்ட நீங்கள் வந்து அது கருத்து கேட்கணும், அது மாணவர்கள்ட்ட கருத்து கேட்கணும். சரி, அது வந்து ஒரு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு லாங்குவேஜ், சரி, அந்த லாங்குவேஜுக்கு எக்ஸாமினேஷனோ அது மார்க்ஸோ அதை பேஸ் பண்ணியான ரிசல்ட்ஸோ இல்லை, சரி, அப்போ நீங்கள் வாங்கிட்டு போங்க. நீங்கள் அது வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து வாங்கிங்க. அந்த மொழியை வந்து அவனுக்கு நான் சொல்ல வர்றது வந்து, மூன்றாவது மொழி நீ கற்பதற்கு விருப்பம் இருக்குதானே ஒரு சென்டென்ஸ் எடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அதுக்கப்புறமா நீங்கள் அது எந்த மொழின்னு கேளுங்க, 2 கேள்வி கேளுங்க. அதில் வந்து பெரும்பான்மையார் என்ன விரும்புகிறாங்க, அவன் படிச்சுட்டு போகிறான், அவன் இஷ்டம்னா படிக்கிறான், அதில் பாஸ் ஃபெயில் பற்றி கவலை இல்லை அப்படின்றத வந்து திருப்பி சொல்கிறாங்க. அதையே நீங்கள் வந்து கவனிக்க மறுக்கிறீங்க. இதன் வழியாக உங்களுக்கு பணம் தர்றாங்க. அந்த பணத்தை நீங்கள் அதுக்காக செலவு செய்யுங்க. முன்பு திணித்த திணிப்பு வேறு, இப்போ இருக்கிறது வேறு. இன்றைக்கி இருக்கிற ஒரு நீங்கள் இந்த ஒரு மொழி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்து காது கேளாத, வாய் பேச முடியாதவர்கள் கூட இன்றைக்கி தொடர்பு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி அவ்வளவு டெக்னாலஜி படிக்கிறது, கண் தெரியாதவங்க படிக்கிறது கூட இன்றைக்கி வந்து அவ்வளோ டெக்னாலஜி, பிரெய்லி மெத்தட் இருக்குது. இன்றைக்கி அப்படி ஒரு தொழில்நுட்பத்துடைய உச்சத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு நடிகை சொல்லியிருக்கிறாங்க, அப்படியே ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு இயர்ஃபோன். ஆமாம், இது மாதிரி இப்போ ஒரு பல மடங்களில், பல கார்பரேட்டில் நீங்கள் பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி, மிஷினரி டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. நடிகை சொல்கிறாங்க, நீங்கள் ஹிந்தி கேட்கறதுக்கு போய் பானிபூரி வாங்குறதுக்கு படிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு 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 பேதமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கு போய் தேவையில்லை. நீங்கள் ஆமாம், இன்றைக்கி படிக்காதவங்க, கட்டட வேலைக்கு வருபவர்கள், ஒரு உடல் உழைப்பு தொழிலாளர்கள், அவங்க போய் ஒரு 3-4 மாதத்துல நீங்கள் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, அது மாதிரி வந்து அவங்க கற்றுக்குறாங்க. நீ படித்தவன், ஒரு ஐடி படித்தவன், ஒரு 2 மொழி இங்கிலீஷ் நேராக படிக்கணும், அவன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எப்படி வேணாலும் அவனால் போய் வளர்த்துக்க முடியும். கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணுறோம், சும்மா எனக்கு இது வேணும்னு சொல்லி நீங்கள் ஒரு லாங்குவேஜில் வாய்ஸில் கொடுங்க, டெக்ஸ்ட்டில் கொடுங்க, அது ஒழிக்கும். நீங்கள் போய் அதை போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனு இன்றைக்கி பெரும்பாலும் ஆங்கிலமாக இருக்கிறது. அரசு பள்ளியில் ஆங்கிலமாக இருக்குது, அதுக்கே டீச்சர்ஸ் கிடையாது. நீங்கள் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாமல் இதுக்கு உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, அதை நான் திருப்பி சொல்வது, நீங்கள் கருத்து கேளுங்க, மாணவர்கிட்ட கருத்து கேளுங்க, இது அரசியல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒப்பீனியன் இல்லைன்னா ஆசிரியர்களையாவது மதிச்சு கேளுங்க. இல்லை இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் அப்பான்னு ஒரு ஆப் இருக்குது, அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு இன்னும் தெளிவுபடுத்தலை. நீங்கள் அது ஒரு நாளில் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்கூலில் கேட்டிங்கன்னா, உங்கள் பள்ளிகள் 3வது மொழியை கற்பதற்கு 6லிருந்து 10 வரைக்கும் மாணவர்களுக்கு விருப்பம் உள்ளதா ஒரு கேள்வி. அப்படியானால் என்ன மொழி நீங்கள் கேளுங்க. அரசுன்றது எதுக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா அனைத்து கட்சி கூட்டத்தை கருத்து கேட்பதற்கு பதிலாக அங்கே போய் ஆசிரியர்கிட்டையும் இல்லை, அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன முடிவெடுப்பாங்கன்னு போகிறதுக்கு முன்னாலே நமக்கு தெரியும். அவர் தான் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாரு, எல்லாமே அது மறுவரைக்காகவும் அடுத்து மும்மொழிக்குழுக்காக கொஞ்சம் நேரம் வந்து பேசினாங்க. சின்ன நேரம் தானே ஒதுக்கி இருந்தாங்களே ஒழிய, அங்கே என்ன அரசாங்கம் என்ன நினைக்குதோ அதை பேசுவதற்கு அதுக்கு இசைவு இருக்கிறவங்களை மட்டும் தானே பேசுகிறாங்க. இவங்களுக்கு நேர் எதிர்கொள்கை இருக்கிற பிஜேபி கலந்துக்கல. ஏன்னா அங்கே போய் உங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பேசுறது, அது பொது வழியில் பேசிகிட்டு இருக்காங்க, கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதாவது 2 ஒரு கருத்தியல் கொண்டிருக்கிற திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாகட்டும், அதற்கு நேரெதிர் கொள்கை கொண்டிருக்கிற பிஜேபி கருத்தியல் வச்சிருக்கவங்களாகட்டும், 2 பேருமே நீங்கள் இதை பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம சயின்ஸினுடைய ஒரு உச்ச காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி கடைக்கோடி இருக்கிற ஒரு பள்ளியில் கூட கணினியும் ஆப்ஷன்ஸும் இருக்கும், பேப்பரில் இருக்கும், 2 மணி நேரத்தில் சென்சஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. மாணவர்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இருக்கிறதா?
சரி, கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இருந்தால் அது என்ன மொழி, அது ரெண்டையும் நீங்கள் பாருங்கள், கம்பேரிட்டிவ் பண்ணுங்கள். அப்படி ஒரு அவனுக்கு இஷ்டமாக இருக்கிறவன, இஷ்டமே இல்லாதவனை விட்டுருங்க. அதுக்கான வந்து பீரியட்ஸ் அலாட்மெண்ட்டை வந்து அது நீங்கள் அவனை வந்து அவன் விளையாட போகட்டும். மற்ற மொழி படிக்கிறவங்களே பிரித்து பண்ணுங்க. டீச்சர்ஸில் இப்போ திரு அன்பில் மகேஷ் அவர்கள் கூட சொன்னாங்க, ஒருத்தர் 10 பேர் ஒரு ஸ்கூலில் தெலுங்கு படிக்கணும்னா என்ன பண்ணட்டும், இவங்களை படிக்கணும் என்ன பண்ணட்டும், அதுக்கு ஒரு கன்சல்டேட் சேலரி போடுங்க. நீங்கள் அதுக்கு அரசு சம்பளம் கொடுக்கணும்னு என்ன இருக்குது? இதுக்கு முன்னால் நீங்கள் கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் எப்படி எடுத்தீங்க? 1500, 2000, 2500 சம்பளத்துக்கு வந்து எடுத்தாங்க. 1999 எடுத்தாங்க. இன்றைக்கும் அதுக்கு ஒரு பகுதி நேர ஆசிரியர்கள் எடுங்க. பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது சார். இப்போ கல்வி வந்து மாநில பட்டியல் வந்து பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கு. ஒருவேளை மறுபடியும் அது மாநில பட்டியலுக்கு வந்து அதுக்கான தீர்வு அமைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, இது 42 அமெண்ட்மெண்ட் 1976 இருந்து இது வந்து பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போணுச்சு. அது வந்து பல விஷயங்களுக்கு வந்து நாங்களே டிசைட் பண்ணிக்குவோம், அதனால் வந்து மாநில பட்டியலுக்கு வந்து விட வேண்டும் அப்படின்னு சில மாநிலங்கள் அதை கோரிக்கை விடுக்கின்றன. அது அந்த காலகட்டத்தில் ஏன் கொண்டு செல்லப்பட்டது, இப்போ நீட்டு மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எட்டப்பட்டு விடும் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பொதுப்படையான சில விஷயங்களை எது எது பொதுப்பட்டியலில் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அதில் இருக்கிற அதில் ஒரு 100 துறைகள் இருக்குது. நீங்கள் அந்த 100 துறைகளுக்கு மாநில அரசினுடைய பங்காக நிதி ஒதுக்குவது மட்டும் இல்லாமல் மத்திய அரசும் கொடுக்குது. அது கல்வியிலையும் இருக்குது, சுகாதாரத்திலையும் இருக்குது, மருத்துவத்திலையும் இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு அந்த ஃபண்டை வந்து நீங்கள் இப்போ வேணான்னு அர்த்தம். அப்போ வேணாம், எங்களுக்கு நாங்களே செலவு பண்ணிக்கிறோம். ஏற்கனவே கடலை தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்க. 9 லட்சம் கோடி வந்து தாண்டி போயிட்டு இருக்குது. கல்விக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுறது தான் மறுபடியும் ஈல்டு திருப்பி ஒரு மனித வளத்தினுடைய மேம்படுத்துறதுக்கு அதுக்கு தான் சரியாக இருக்கும். நீங்கள் இதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வந்து நீங்கள் ஏற்கனவே கொடுக்குற காசு எந்த ஒரு மத்திய அரசு வந்தாலும் சரி, மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு மாநிலம் வந்து அந்த அந்த அவங்களுக்கு வரக்கூடிய வருவாய் இனங்களை செலவு செய்வது போல் அந்த ஒத்திசைவு பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபண்டு இப்போ பிரச்சனையாக தானே எங்கேருந்து துவங்கிச்சு, இந்த மையப்புள்ளி எங்கே துவங்கிச்சு? 2500 கோடி ரிலீஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும். தேசிய கல்விக் கொள்கை எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ஜெக்ஷனே வர மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் இவங்க எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மொழி குறித்த விஷயத்தை தான் முதன்மைப்படுத்துகிறாங்க. நீங்கள் அதில் வந்து 3வது நிறைய இருக்குது, அதில் விஷயம் அதில் நிறைய அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த தேர்வு முறைகளில் 3ஆம் வகுப்பு பயணம் இப்போ அது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அதாவது ஒரு 10 வயசு வரைக்கும் சில பேருக்கு வந்து அந்த எக்ஸாமினேஷன்ஸ் அதை கடந்து வருவது சிரமமாக இருக்கும். பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் அவங்க கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் தான் நிறைய வாசிப்புகள், புத்தகங்களை தாண்டி நிறைய வாசித்து மிகப்பெரிய சாதனைகள் படைத்தது. அது மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் சில பேர் ஜீனியஸாக அவங்களுடைய எஜுகேஷன் தான் அவங்களுடைய அறிவு தூண்டுகோலாகவும் கண்டுபிடிப்புகளுக்கு வழிகோலாகவும் இருந்திருக்கும். ஆனால் பலருக்குமே அவங்களுடைய அறிவு விசாலம் என்பது கொஞ்சம் ஒரு வயதுக்கு பிறகு தான் ஏற்படும். அதனால் அப்பயே நீங்கள் ஒரு 3வது நாளாவது உனக்கு படிப்பு வராது, அது வராது, இது வராதுன்னு சொல்லி ட்ராப் பண்ணி நீங்கள் மேக்ஸ் ராமானுஜம் தெரியுங்களா, அவர் மேக்ஸ் தவிர எதுலேயுமே பாஸ் பண்ணது கிடையாது. ஒரு அது வந்து 4-5 முறை எக்ஸாம்ஸ் எழுதி எதுவுமே மேக்ஸில் எல்லாத்துலேயும் சென்டம் எடுப்பார். மற்ற எல்லாத்துலேயுமே பல சப்ஜெக்டில் வந்து 0 எடுத்து வரலாறுலாம் உண்டு. இப்போ ஒரு சப்ஜெக்டில் அப்போது அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட இலவுக்கு போனதுக்கு பிறகு தான் அந்த ஓப்பனிங் கிடைக்கும். அதனால் 3வது 5வது 8வதுக்குலாம் வந்து பொது தேர்வுன்னு சொல்கிறாங்க. அங்கேயே மாணவர்களை ஃபில்டர் பண்ணி அதுதான் அப்போ பார்க்க அதெல்லாம் ஆட்சேபனைக்கு நீங்கள் அதை பற்றி பேசுங்க. மொழியியல் குறித்து பேசும்பொழுது இன்றைக்கும் வந்து முரட்டுத்தனமாக அதை தடுத்து நிறுத்தும் இல்லாமல் புத்திசாலித்தனமாக கூர்மையாக நுண்ணறிவோடு அதை ஆராய்ச்சி அதை எப்படி அதை வந்து பயன்படுத்தணும், அந்த ஃபண்டை வாங்கி எப்படி பயன்படுத்தணும். சொல்கிற மாதிரி விஜய் சொன்னார், நீங்கள் தான் கேட்கணும், கேட்டால் தான் கிடைக்கும். அந்த மாதிரி சமரசமாக போய் கேட்டிருக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லை, சமரசம் இல்லை. இது வந்து இப்போ ஸ்ரீபள்ளிகள் ஃபஸ்ட்டு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிச்சு தமிழ்நாடு அரசு. ஏன்னா ஸ்மார்ட் போர்டு, கம்ப்யூட்டர்ஸ், பல விஷயங்களில் வந்து பிஎம்லேருந்து ஃபண்டுலேருந்து எஜுகேஷனுக்குன்னு அலோகேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து இப்போ பட்டியலிருந்து பொதுப்பட்டியலேருந்து விலகி மாநில பட்டியலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒப்பந்தமே போட முடியாது. அதெல்லாம் எப்படி வந்து ஹெல்த்தியாக இருக்கும்? அதனால் நீட்டுன்றது தனி சப்ஜெக்ட், அது தனியாக நம்ம பேசுவோம். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு மற்றும் மாணவர்களினுடைய ஒப்பீனியனை கலெக்ட் பண்ணி அதற்கேற்றதாற் போல் அரசு முடிவெடுக்கணும். இன்றைக்கும் இந்த பழைய பேசும்போதெல்லாம் 30, 67, 60 காலகட்டங்களில் இருக்கிறத ஒப்பீடு செய்யக்கூடாது. திரு பிடிஆர் அவர்கள் வந்து குறிப்பிட்ட நீங்கள் அங்கே நீங்கள் என்ன கரெக்டாக நார்த் இந்தியாவில் இங்கிலீஷ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அங்கே முதல்ல இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இருக்காங்களா? ஹிந்தி வந்து அங்கே நீங்கள் கரெக்டாக சொல்லித்தரீங்களா? அதெல்லாம் எல்லாம் கரெக்டான விஷயந்தான். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸு தமிழும் முழுமையாக கற்றுக்கொள்ளப்படுகிறது. முக்கியமாக பயப்படுறதுக்கான காரணமே ஹிந்தி வந்துட்டா இப்போ ஒரியா, ராஜஸ்தானி, மராத்தி, இப்போ சாந்தலி உட்பட பழங்குடிய லாங்குவேஜ் நிறைய இழந்துட்டாங்க. அவங்க உள்ளூர் லாங்குவேஜே அங்கே பேச முடியல. அவங்க இருந்தால் கூட
ஒரு ஹிந்தி தான் வந்து மெயினாக கற்றுக்கிற மாதிரி இருக்கு. அவங்க மெயின் தாய்மொழி சப்ஜெக்டே ஹிந்தி மாதிரி இருக்கு. அப்படி தமிழ்நாட்டில் வந்தா தமிழ் அழிஞ்சிரும். இல்லை, இனி வாய்ப்பே கிடையாது. 1578 ஓலைச்சுவடிகளில் இருந்த மொழிகளில் முதலில் அச்சு வடிவம் ஏறிய மொழி தமிழ். தம்பிரான் வணக்கம்னு ஒரு புத்தகம் வந்து கல்கத்தாவில் பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்டிங் மிஷின்ஸ் வந்தபோது முதல்ல பிரிண்டிங்க்கு ஏற்ற ஒரு எந்த மொழியை எடுத்து கையாண்டா அந்த மொழியியல் ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு ஹிந்தி கிடையாது, எந்த மொழியும் கிடையாது. ஹிந்தியும் தெலுங்கு அப்புறம் தான் மூன்றாவதாக வந்து தமிழ் இங்கே அதிகம் பேசப்படுகிற மொழி. தெலுங்கு கிடையாது, தமிழ் தான் இருந்துச்சு. அப்போது அதுக்கடுத்து தொடர்ந்து பல மொழிகள் அச்சேறுகின்றன. இணையம் அப்படின்னு இணைய வெளின்ற ஒன்று வந்ததற்கு பிறகு இன்டர்நெட்டில் இந்தியாவில் இருக்கிற மொழிகளில் முதல்ல இன்டர்நெட்டில் ஏறின மொழி ஹிந்தி கிடையாது, தெலுங்கு கிடையாது, தமிழ் தான் ஏறினுச்சு. அதற்கு சில பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்தியெல்லாம் வந்து ஒரு டைப் பண்ணால் சிஸ்டத்தில் வர்றது பார்க்குறது எல்லாம் வந்து அதற்கு பிறகு தான் வந்துச்சு. அதனால் தமிழ் மொழின்றது தனித்தியங்குன்றது நம்ம அதனுடைய தமிழ் பொறுமைகள் எல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. எந்த மொழி செவ்வி இலக்கியங்களிலோ அதே மாதிரியான இலக்கண ஆளுமைகள் எல்லாம் வச்சுருக்குதோ அது ஒருபோதும் அழியாது. அது பலவரால் பேசப்படுகிற மொழி. தமிழ் ஒருபோதும் அழியவே அழியாது. அது வந்து எப்படின்னா ஒரு பயிற்று மொழியாகவே இன்றைக்கி வந்து பல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் தமிழாக இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனைகளை கடந்து வரதுக்கும் அதற்கும் வந்து முழுமையான தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கிறது இது மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது இவ்வளவு பேர் வந்து பேச்சு மொழியாக இருக்கிற பொழுது இவ்வளோ இலக்கிய செழுமைகள்லாம் நம்ம வச்சுருக்கிற பொழுது அந்த அச்சம் நமக்கு தேவையில்லை. நான் சொல்கிறது அது நடந்தது, நார்த் இந்தியாவில் நடந்தது உண்மைதான். பல்வேறு மொழிகள் காணாமல் போனது, சௌராஷ்டிரான்ற மொழி இன்னும் பேச்சு மொழியாக இருக்கிறது, எழுத்து வடிவம் இல்லாமல் போனது, இது மாதிரி நூற்றுக்கணக்கான மொழிகள் ஒழிந்து போனது உண்மைதான். அதில் நீங்களாம் போய் இதை சொல்லலாமா? தமிழை போய் சொல்லலாம், தமிழ் அழிஞ்சு போயிருன்னு சொல்லி அது ஒரு முதலமைச்சர் சொல்லலாமா? இது வந்து ஹிந்தி வந்து அழிஞ்சு போயிருந்து கம்யூனிகேஷன்ஸ். இது இன்றைக்கி இருக்கிற பசங்க போய் ஒரு பெங்களூரில் நிறைய ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு 10 மொழி கூட கற்றுக்கிட்டு போடுன்னு. அவர் 2 ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் பாராட்டி சொல்லியிருக்காரு, ஒரு பக்கம் நாங்கள் வந்து தமிழ்நாடு போல் வந்து எதிர்க்க மாட்டோம் இது அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க போகிறது தெரியல. ஆனால் அவர் சொன்னது இப்போ வந்து ஒரு வாழ்த்து செய்தி, பிறந்தநாள் மார்ச் 1 வாழ்த்து செய்தி திருமதி மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து முதல்வர் திரு மு க ஸ்டாலினுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணியே முதல்வர் அவர்கள் எழுதியிருக்காரு. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. உங்களுக்கு நீங்கள் அங்கே போனீங்க கற்றுக்கிட்டீங்க, அது மாதிரி போகும்போது கற்றுக்குவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அது உண்மை தான், போகும்போது கற்றுக்குவாங்க, பிரச்சனை இல்லை. ஸ்கூல்ஸில் வந்து விருப்பப்படுற ஒரு பையனுக்கு அவன் விருப்பப்படலைன்னா விட்டுணும், அந்த ஆப்ஷன் எல்லாம் மாநிலத்திற்கு உரிமை இருக்கிறது, அதை அவங்க செய்யணும். அப்படி தான் வந்து அது வந்து நிறைவேற்ற முடியும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் விளக்கம் கொடுத்தா கூட இப்போ பஞ்சாபில் கூட ஒரு கட்டாய மொழியாக தாய் வழியை கொண்டு வர சொல்லிக்கிறாங்க பஞ்சாபியை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணு முன்னால் தான் பார்க்குற மராத்தி உட்பட பல பழமையான லாங்குவேஜுகள் அழிகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தமிழுக்கு இவ்வளோ நாள் வந்து திராவிடர் கழகம் உட்பட பல இயக்கங்கள் வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி வந்தனால தான் தமிழ் அழியாமல் இருக்குது. மறுபடியும் இந்தி திணிப்பு உள்ளே கொண்டு வந்தோம்னா அது வேற மாதிரி ஒரு சுயமரியாதை இயக்குதல். அதாவது நான் முன்னே குறிப்பிட்டேன், இந்தி எதிர்ப்புக்கு வந்து அண்ணாதுரை அவர்கள் பெரிய பங்காற்றியிருக்கிறார். அவர் போய் சிறைக்கு சென்றிருக்கிறார். அதாவது திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள் பங்காற்றியிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள் மட்டும் பங்காற்றவில்லை. நீங்கள் வந்து பல்வேறு தமிழ் சங்கங்கள் உட்பட மாணவர் இயக்கம் தான் அதை வழிநடத்திட்டு போச்சு. அது தன்னெழுச்சி எழுது ஒரு ஸ்டேஜில் அண்ணாதுரையினால் கட்டுப்படுத்தவே முடியல. ஆமாம், அவர் இருக்கும்போதே போராட்டம், அந்த போராட்டம் வந்து வெடிச்சது, அது கட்டுப்படுத்த முடியல. அதனால் அந்த வந்து அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. மற்றபடி பல்வேறு மாணவ இயக்கங்கள் தான் அது கொண்டு அது திணிப்பாக நடக்கும் பொழுது இன்றைக்கி அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். ஆனால் நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது எதற்கு? அது தேவையற்றது. நீங்கள் மாணவர்களுடைய பெற்றோர்களிடமும் கருத்து கேளுங்கள். அதை கூட்ட வேண்டியது ஆசிரியர்களையும் பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங்கு, அந்த மாதிரியான சந்திப்புகள் அங்கே வந்து நீங்கள் வந்து எடுத்து அதை முழுமையாக ஒரு டேட்டாவை வாங்கி பார்த்தா தான் தெரியும். அது எல்லாருக்குமே அதிர்ச்சி இருக்குது. அது பிஜேபி கட்சிக்கும் அதிர்ச்சி இருக்கும், திமுக கட்சிக்கும் அதிர்ச்சி இருக்கும். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மீண்டும் ஒரு 67 ஏற்படும் ஒரு மக்களுக்கு வந்து அது வந்து இது இன்றைக்கெல்லாம் மக்கள் அப்படியெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக புறந்தள்ளிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு பெரும் போராட்டங்கள் வெடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அரசியல் இயக்கங்கள் ஒரு ஆள்கூட்டி போராட்டங்கள் நடத்தலாம். இனி வந்து அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. மீண்டும் சொல்வது, இன்றைக்கும் வந்து பழமையாக இன்றைக்கி வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அதை பயன்படுத்துறதை விட்டுட்டு இன்றைக்கும் வந்து எழுத்தாணி எடுத்து ஓலைச்சுவடியில் தான் நான் எழுதுவேன், தமிழை அப்படி தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி கம்ப்யூட்டர்ஸில் ஸ்டோர் பண்ணுறது, க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறது,
அப்படி ஆயிடுச்சு. பேப்பர்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறது, தமிழை அப்படி தான் நம்ம காப்பாற்ற முடியும், அப்படி தான் நம்ம அதை வந்து நிலைநிறுத்த முடியும். அதே மாதிரி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இந்த அமைப்பிடம் என்ன இருக்குன்றதை திரும்பி திரும்பி அந்த ஒரு சென்சஸ், அந்த ஒரு ஒப்பீனியனை தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும். சார், உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் அறம் தமிழுடன்.